Hey all, welcome to my channel Jodi Tarot. இன்னைக்கு என்ன டாபிக் அப்படின்னா, உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சீக்ரெட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத ரீடிங்ஸ் மூலியமாக பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ, ஷார்ட்ஸ் அண்ட் லைவ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும். ஓகேங்களா? நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணதான் நம்ம சேனல் இன்னும் நிறைய இடத்துல போய் ரீச் ஆகும், இன்னும் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கும். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து நான் பைல் ரீடிங் மாதிரி தான் வச்சிருக்கேன். அதாவது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு, இதான் நம்ம பஞ்சபூதங்கள் இல்லைங்களா? சோ அந்த பஞ்சபூதங்களை இங்க வந்து நெருப்பும், இங்க வந்து நீரும் நான் வச்சிருக்கேன். ஓகேங்களா? நெருப்பு, நீர். ஓகேவா? சோ நெருப்பு பிடிச்சவங்க நெருப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. நீர் அப்படின்னு நினைக்கிறவங்க ப்ளூஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்க இன்ட்யூஷன் கேட்டு ஏதாவது ஒரு ஃபைல் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன ஹைட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தலாம், என்ன சீக்ரெட்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க இந்த ஃபைல், எல்லோ ஃபைல், நெருப்பு சூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங்ஸ்குள்ள போயிடலாம். அடுத்து இருக்கிற பஞ்சபூதங்களை வச்சு ஃபைல் ரீடிங் வந்து வந்துட்டே இருக்கு. ஸோ நம்ம சேனல்ல ஸ்டே டியூன்டா வெயிட் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, நான் இந்த கிறிஸ்டல் இங்க வைக்கிறேன். இப்போ இந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருக்கீங்க ஃபைல் 1 குரூப் 1க்கு. பர்சன் என்ன சீக்ரெட்ஸ் உங்ககிட்ட மறைச்சு வச்சிருக்காங்க? என்ன சீக்ரெட்ஸ்? ஓகே, திரும்ப ஒன்ஸ் எடுக்கலாம். என்ன சீக்ரெட்ஸ் மறைச்சு வச்சிருக்காங்க உங்ககிட்ட? கிட்ட என்ன சீக்ரெட்ஸ் மறைச்சு வச்சிருக்காங்க? நான் 3 கார்டு எடுத்திருக்கேன். கிளாரிபிகேஷன் வேணும் அப்படின்னா இன்னும் 2 கார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு. ஓகேவா? ஸோ ஃபைல் 1 குரூப் 1 வெல்கம். உங்க பர்சன் உங்ககிட்ட என்ன சீக்ரெட் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது என்னன்னா, நான் வந்து உன்னை வந்து நான் ஒன்றும் பெருசா நினைக்கல, நீ எனக்கு தேவையே இல்லை, உன் மேல எனக்கு எந்த ஒரு லவ்வுமே இல்லை அப்படின்னு சொல்லி வெளியில சொல்லிட்டு உள்ள வந்து நீங்க தான் எல்லாமே அப்படிங்கிற ஒரு திங்கிங் வந்து இவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க உங்ககிட்ட. ஸோ உங்களுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும், சர்ப்ரைஸ் பண்ணணும், உங்களுக்காக ஏதாவது பெருசா ஒரு விஷயம் வந்து பண்ணணும், நீங்க எதிர்பார்க்காத அளவுல உங்களுக்கு அது ஹாப்பினஸ் தரணும்னு நினைச்சு அதற்கான வேலைகள் வந்து உங்க பர்சன் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் வந்து கொடுக்கணும், உங்களை வந்து நல்லா பாத்துக்கணும், உங்க கூட இன்னும் நிறைய காலம் வாழணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இந்த ஃபைல் 1 இந்த நெருப்பு ஃபயர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க பர்சன் இதை தான் உங்ககிட்ட வந்து ஒரு சீக்ரெட்டா வச்சிருப்பாங்க. ஸோ வெளியில வந்து உங்களுக்காக எதுவுமே எஃபர்ட்ஸ் எடுக்காத மாதிரி காமிச்சிட்டு உள்ள ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் சீக்ரெட்டா எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க, உங்களை சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப ஆம்பிஷியஸா பண்றாங்க. ஆம்பிஷியஸ்னா ரொம்ப ஒரு கடமை உணர்ச்சியோட பண்றாங்க. அதை வந்து அவங்களுடைய எய்ம் மாதிரி அவங்க வச்சு பண்றாங்க. ஓகேங்களா? அடுத்தபடியாக அதற்கான வேலைகள் வந்து அவங்க மும்பரமாக பாக்குறாங்க. தெரியுதுங்களா? ஒரு ஆக்ஷன் இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்ல. சோ அதனால அதற்கான வேலைகள் வந்து அவங்க சீக்ரெட்டா பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட வரல, பேசல, நோ கான்டாக்ட்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன் சிச்சுவேஷன்ல இருக்கீங்க, இல்ல ஒரு ஆன் அண்ட் ஆஃப் கம்யூனிகேஷன்ல இருந்தாலும் சரி, உங்க பர்சன் வந்து உங்ககிட்ட இருந்து விலகி போறாங்க அப்படின்னா நீங்க விட்டுருங்க. அவங்களே ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸோட உங்ககிட்ட வந்து அவங்க பேச போறாங்க. ஏன்னா அதற்கான வேலைகளை அவங்க சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாங்க. உங்ககிட்ட வெறும் பேச்சோட அவங்க என்ன செய்ய விரும்பல, ரீயூனைன் வந்து பண்ண விரும்பல, ரீயூனைன் பண்ண விரும்பல, ரீகன்சல்ட் பண்ண விரும்பல.
உங்ககிட்ட வந்து அவங்க ஒரு சர்ப்ரைஸோட, உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டான சர்ப்ரைஸோட அவங்க வந்து என்ன செய்ய போறாங்க, உங்ககிட்ட வந்து பேசுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஓகேங்களா? சோ அத வந்து உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ வந்து ரொம்ப ஃபாஸ்டா திங்க் பண்றாங்க. உங்களுக்கு என்னென்ன செய்யணும், இத பண்ணலாமா, அது பண்ணலாமா, உங்களுக்கு என்னென்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே எடுக்க ஆரம்பிக்கிறாங்க போல. ஏன்னா வந்து ஃபாஸ்ட் திங்கிங் அப்படின்னு காட்டுது. அப்ப அது பிடிக்குமா, இது பிடிக்குமா, இது பிடிக்குமா, அது பிடிக்குமான்னு அப்படின்ற ஒரு வேகம் இருக்கு அவங்க திங்கிங்ல. சோ நீங்க அவங்கள பத்தி வச்சிருக்கீங்கல்ல ஒரு ஒரு எண்ணம். என்ன பண்ணிட போறாங்க, என்ன இனிமே இருக்கு, அதான் விட்டு போயிட்டாங்கல்ல, அதான் நம்மள பிடிக்கலையே, அதான் நம்மள தேடி வரமாட்டாங்கல்ல அப்படின்னு நீங்க ஒரு எண்ணம் வச்சிருக்கீங்களா, அதை உடைக்கணும், அதை தவிடுபடி ஆக்கணும். பாரு, நான் செய்ய போற ஒரு சர்ப்ரைஸ்ல நீ அப்படியே மெல்ட் ஆக போற. நான் உன்னை பத்தி என்ன நினைச்சிருக்கேன் அப்படின்றத வந்து நீ கிரகிக்கவே முடியாது, யோசிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நான் உனக்கு ஒரு விஷயம் வந்து நான் பண்ண போறேன். உன்னோட பிலீஃப் எல்லாம் நான் என்ன செய்ய போறேன், உடைக்க போறேன். என்னை பத்தி நீ என்னென்ன நினைப்புகள் வச்சிருக்கியோ, இவங்க அப்படி இவங்க இப்படி, நீ என்னை பத்தி ஏதாவது ஒரு புரிதல் வந்து நீ வச்சிருப்ப. ஏன்னா அந்த புரிதலுக்கே அவங்க தானே காரணம். அவங்கதான் அப்படி பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்காக பெருசா எஃபர்ட் எடுக்காத மாதிரி பிஹேவ் பண்ணும்போது நீங்க என்ன நினைப்பீங்க? அவங்க உங்களுக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்கன்னு தானே நினைப்பீங்க. அந்த பிலீஃப கிரியேட் பண்ணி வச்சதே அவங்க தானே. இப்ப அவங்க தானே அதை வந்து உடைக்கணும். கரெக்ட் தானே? அவங்கதான் ஒரு சர்ப்ரைஸோட உங்களை தேடி வரணும். சோ அதற்கான வேலை வந்து சீக்கிரட்டா போயிட்டு இருக்கு. குரூப் 1, ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கார்டு வந்து பென்டக்கிள்ஸ் கார்டு. பென்டக்கிள்ஸ் கார்டு அப்படின்னும் போது உங்களை பத்தின ஒரு வேர்த் அவங்களுக்கு வந்து தெரியும். ஆனா உங்ககிட்ட என்ன சொல்றாங்க, எனக்கு உன்னை பத்தி எதுவுமே தெரியாது, நீ எனக்கு வேண்டாம், அதாவது உனக்காகலாம் நான் என்ன எஃபர்ட் எடுக்க போறேன், உனக்குலாம் அது வேணுமா, இது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அதாவது இப்ப நீங்க ஆசைப்பட்டு அவங்க கிட்ட ஒரு விஷயம் வந்து கேட்டிருக்கலாம். ஓகேங்களா? இப்ப எனக்கு ஒரு சாரி வாங்கி கொடுங்க, இல்ல எனக்கு ஒரு ஷர்ட் வாங்கி கொடுங்க, இப்படி ஏதாவது ஒரு விஷயம் வந்து நீங்க கேட்டிருக்கலாம். அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீலாம் இதை கேக்குறியா, உன் வேர்த்துக்கு இது தேவையா, நான் உனக்கு அதெல்லாம் வாங்கி தர மாட்டேன், பேசாம இரு. ஏதாவது நீங்க ஒரு விஷயம் ஆசையா கேட்டீங்கன்னா கூட நான் உனக்கு அதெல்லாம் செய்ய மாட்டேன், நான் உனக்கு அதெல்லாம் பண்ண மாட்டேன், அப்படியே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ உங்க மனசு வந்து ஒரு நம்பிக்கைக்கு போயிடும். இவங்க கிட்ட நம்ம எதுவுமே கேட்க கூடாது, நமக்காக இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க, நமக்காக இவங்க ஒரு விஷயம் கூட பண்ண மாட்டாங்க, இவங்க கிட்ட நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணக்கூடாது, நம்ம இவங்களுக்கு செஞ்சோமா போனோமான்னு இருக்கணுமே தவிர நம்ம இவங்க சைடு இருந்து எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸுமே வச்சுக்க கூடாது அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து குரூப் 1க்கு இருக்கு. ஆனா அவங்க வந்து உங்களுக்கு வந்து பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து உங்களோட வேர்த்தை வந்து அவங்க சொல்ல போறாங்க. இந்த குரூப் 1ல இருக்க பர்சன் வந்து மறைக்கிற ஒரு பெரிய சீக்ரெட் என்னன்னா, உங்களுடைய வேர்த்தை சொல்லி, அதாவது உங்களை வர்ணிச்சோ இல்ல உங்களுடைய அந்த ஒரு கேரக்டரை பத்தி சொல்லியோ ஒரு கவிதை மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணிட்டு வர்றதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. நீ வந்து இந்த மாதிரி, நீ இவ்வளவு வந்து ஒரு உன்னதமானவள், இல்ல ஒரு அழகானவள், நீ மனதார நீ வந்து ஒரு தூய்மை உடையவள், இல்ல தூய்மை உடையவன் அப்படின்னு சொல்லி உங்களுக்காக ஏதாவது ஒரு கவிதை ரெடி பண்ணிட்டு வருது, உங்க வேர்த்த சொல்ற மாதிரி, அதாவது நீங்க யாருன்னு சொல்ற மாதிரியான ஒரு செயல் வந்து இவங்க சைடு வந்து இருக்கும். சோ அதை வந்து எது மூலியமாக வெளிப்படுத்த முடியும்? கவிதை மூலியமாக, இல்ல உங்களை வர்ணிக்கிறது, பேசி சொல்றது, நீ வந்து இந்த மாதிரி, நீ வந்து ஸ்வீட் கியூட், அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து உங்களுக்காக வந்து அவங்க பண்ணுவாங்க. அவங்களுடைய பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் உங்களுடைய செல்ஃப் ஒர்த்தை வந்து அவங்க வந்து காமிப்பாங்க. இவ்வளவு நாள் உங்களை எந்த அளவுக்கு அவங்க டிமோட்டிவேட், டிஸ்கரேஜ் வந்து பண்ணாங்களோ அதெல்லாம் உடைச்சு எறிகிற மாதிரி அவங்க வாயில இருந்து உங்களை பத்தின நல்ல வார்த்தைகள் வந்து நீங்க கேட்பீங்க. இதுதான் உங்ககிட்ட வந்து அவங்க சீக்ரெட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க விஷயம். ஓகேங்களா? இதுக்கும் ஒரு பிளானிங்ஸ் வந்து அவங்க சைட்ல இருந்து சீக்ரெட்டா போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நான் சொன்ன சீக்ரெட் பிளானிங்கே உங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கா தான் இருக்கும். உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸ் வந்து பண்றாங்கன்னு நான் சொன்னேன். அந்த சர்ப்ரைஸ்ல இந்த கவிதையோ இல்ல இந்த ஒரு ஸ்வீட்டான பேச்சோ, அப்ரிசியேஷனோ, இல்ல உங்களை பத்தி கியூட்டா ஒரு 4 விஷயம் பண்றது, ஸ்வீட்டா பண்றது, இதெல்லாமே தான் உங்களுக்கு ஒரு பெரிய வார்த்தைகளா வந்து இருக்கு. நீங்க வந்து பொருளால எதையுமே எதிர்பார்க்கிற ஆள் கிடையாது. ஒரு என்ன சொல்றது, ஒரு 10 ரூபாய்க்கு ஒரு விஷயம் பண்ணாலும் நீங்க அதை பெருசா தான் நினைப்பீங்க. 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு விஷயம் பண்ணாலும் உங்களுக்கு அதை வந்து நீங்க அவ்வளவு தூரம் அழட்டிக்க மாட்டீங்க. அவங்களுடைய வார்த்தைகள் தான் உங்களுக்கு பெரிய விஷயமே தவிர அவங்க எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்கிறது உங்களுக்கு வந்து பெரிய விஷயம் வந்து கிடையாது. ஓகேங்களா?
சோ அப்படி பாக்குறப்போ நீங்க அவங்க வந்து நம்மள மதிக்கணும்னு தானே நீங்க எதிர்பார்த்திருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். நம்மளே ஒரு ஆளுன்னு நினைச்சு அவங்க நம்மகிட்ட பேசணும். நம்மளே அவங்க மதிக்கணும். நம்மள வந்து ஒரு ஆசையாக ஒரு 2, 3 வார்த்தைகள் வந்து பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்களா? அததான் இவங்க வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. உங்கள வந்து ஒரு இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு வந்து கூட்டிட்டு போற அளவுக்கு உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க. மேபி இது வந்து ஒரு டிராவலாக இருக்கலாம். ஒரு நாடு விட்டு ஒரு நாடு நீங்க போலாம். சோ இந்த மாதிரி ஒரு பிளானிங்குமே வச்சிருக்காங்க. ஒரு டிராவல் பிளான் வந்து வச்சிருக்காங்க. நீங்க ரொம்ப நாள் போகணும்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு நாடு, ஏதோ ஒரு ட்ரிப் வந்து இவங்க வந்து பிளான் பண்றாங்க. மேபி நீங்க வந்து ஏதாவது ஒரு ஃபிளைட்ல கூட போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஏன்னா இது வந்து பியாண்ட் அப்படின்னு இருக்கு. லிவிங் பியாண்ட் அப்படின்னும் போது நம்ம ஒரு கார்லயோ இல்ல வந்து ஒரு பைக்லயோ போனா நமக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் வந்து கிடைக்காது இல்லைங்களா? சோ ஒரு நடந்தே ட்ரெக்கிங் மாதிரி போனா கூட ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் வந்து கிடைக்காது. இதே நம்ம வந்து ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு பறக்கிற ஒரு வாகனத்துல போனோம் அப்படின்னா கீழ இருந்து நீங்க அந்த ஹோல் உலகத்தையும் நீங்க பாப்பீங்க. அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு அதுதான் ரியல் அந்த ஒரு அட்வென்ச்சரஸ் ஃபீல் கொடுக்கும். ஏன்னா நான் ஏன் பர்டிகுலரா ஃபிளைட்ன்னு சொல்றேன்னா இந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அந்த ஒரு ஃபிளைட்ல உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த ஒரு ஹோல் உலகமே உங்களுக்கு தெரியும். சோ அப்படி அந்த உலகத்தை விட்டு இன்னொரு உலகத்துக்கு போற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுவுமே உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டா அவங்க மெயின்டைன் பண்றாங்க. எத்தனை பேர் ஃபிளைட்ல போயிருக்கீங்க போல அப்படிங்கறத சொல்லுங்க. ஏன்னா எல்லாராலையுமே ஃபிளைட்ல வந்து போயிருந்திருக்க முடியாது. சோ நீங்க நிறைய பேர் ஃபிளைட்ல போகணும் அப்படின்ற ஒரு ஆசையை வந்து உங்க பார்ட்னர் கிட்ட உங்க பர்சன் கிட்ட வந்து நீங்க சொல்லியிருக்கலாம். நம்ம இந்த மாதிரி போகணும் டிராவல் பண்ணணும் அப்படின்னு. சோ அத இப்போ ஒரு சீக்ரெட் பிளான வந்து இவங்க வந்து நிறைவேற்றிட்டு இருக்காங்க. நிறைவேற்றவும் போறாங்க. அதற்கான பிளானிங்ஸும் சீக்ரெட்டா வச்சிருக்காங்க உங்ககிட்ட. இப்ப அதுதானே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். உங்க பர்சனோட சீக்ரெட் திங்கிங் என்ன, சீக்ரெட் பிளானிங் என்ன, சீக்ரெட் தாட் என்ன, உங்களை பத்தி உங்க லவ்ல என்ன நினைச்சிட்டு இருக்காங்கிறதான் பாக்குறோம். அடுத்தபடியான விஷயம் வந்து உங்களை வந்து ஒரு மாதிரி ஏமாத்தி உங்களை ஒரு மாதிரி கஷ்டப்படுத்தி உங்களை ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை என்ன செய்யணும், அப்படியே நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருப்பீங்க தெரியுமா? என்னோட லைஃப்ல ஒண்ணுமே நடக்காது, நான் எதுவுமே இல்லை, நான் ஒரு ஒர்த்தே இல்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா உங்களுக்கு வந்து என்ன செய்யுது, ஒரு சர்ப்ரைஸ் வந்து கொடுக்குறது. இப்ப நீங்க நல்லா வேலை பார்த்துட்டு இருப்பீங்க வீட்டுல, ஏதோ வீட்டு வேலையோ இல்ல ஒரு ஆபீஸ்ல கூட நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே வேலை தான், ஓகேங்களா? சோ அப்படி நீங்க ஏதோ ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பர்சன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கால் பண்ணி நீ வந்து இங்க வா அங்க வான்னு சொல்லி சடனா ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வந்து பிளான் பண்ணிட்டு உங்களை வந்து கூப்பிடுறது. நீங்க உங்க வேலையில மூழ்கி இருக்கும் போது இவங்க அந்த சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கு, ஓகேங்களா? ஆனா இம்மீடியட்டா பண்ண மாட்டாங்க. நீங்க வேலையில மூழ்கி இருப்பீங்க, வந்துட்டு நீங்க அங்க வான்னு சொல்லுவாங்க, அவங்க அங்க இருக்க மாட்டாங்க. சோ உங்களுக்கு ஒரு மாதிரி டிசப்பாயின்மெண்டா ஆயிரும். என்னடா திருப்பியும் இவங்க இந்த மாதிரி பண்ண போறாங்களா, நம்மள வந்து ஏமாத்த போறாங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயம் வந்து நெகட்டிவா பண்ண போறாங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஃபால்ஸ் சக்சஸ் மாதிரி தோணும். ஆனா சடனா நீங்க எதிர்பார்க்காம ஒரு பெரிய சர்ப்ரைஸா வந்து கொடுத்துருவாங்க, ஓகேவா? சோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஒரு சீக்ரெட் சர்ப்ரைஸ் பிளான் தான் எனக்கு தெரிஞ்சு ஃபைல் 1 குரூப் 1க்கு வந்து நிறைய அந்த சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய அந்த எனர்ஜி வந்து நிறையவே தெரியுது. சோ உங்களுக்கான காலம் வந்து இது வந்து ஒரு சர்ப்ரைஸ்க்கான காலம். உங்களுக்கு உங்க பர்சன் சைட்ல இருந்து நீங்க எவ்வளோ உங்க பர்சன் சைட்ல இருந்து பிரிஞ்சு இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க ஒரு சர்ப்ரைஸோட வந்து உங்களை சந்திக்கணும்னு நினைக்கிறாங்க. உங்க எனர்ஜியா அப்படிதான் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும், நீங்க ஹாப்பியா இருக்கணும், நீங்க வந்து ஹாப்பியா ஆகுற அளவுக்கு நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ, ஒரு டிராவல், உங்களை பத்தின ஒரு கவிதை, உங்க கூட ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எல்லாமே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வெயிட் பண்ணுங்க, ஓகேவா? நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. சோ பேஷன் உங்க மேல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு என்ன இருக்கு, பேஷனே இருக்கு. பேஷன் இந்த சென்ஸ் வந்து அவ்வளவு அன்பு. நீங்க இல்லாம எதுவுமே இல்லைங்கிற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு அன்பு இருக்கு. ஆனா என்ன, கோவப்படுவாங்க கொஞ்சம். அவங்க ஒரு விஷயம் பண்றாங்க, பிளான் பண்றாங்க, ஏதோ ஒரு சர்ப்ரைஸ்க்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கும் ஒரு சீக்ரெட்டா ஒரு சர்ப்ரைஸா பண்றாங்க அப்படின்னா நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. அவங்க பண்றது வந்து தெரியவே கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய 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 டைம் எடுத்துக்குவாங்க. நீங்க அவங்க சைட்ல வந்து சர்ப்ரைஸ், கிஃப்ட், ஆசை வார்த்தைகள், நல்ல பேச்சுக்கள், டைம் ஸ்பெண்ட் பண்றது, டிராவல், இதெல்லாம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து சலிச்சு போயிருப்பீங்க. ஏன்னா இவங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க அட்லாஸ்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவங்க சைட்ல இருந்து எக்ஸ்பெக்டேஷனே விட்டுருப்பீங்க குரூப் 1.
ஸோ நீங்க இந்த ஃபயர் சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நிறைய டிலே வந்து இருந்திருக்கும். நான் இப்ப பண்றேன், அப்ப பண்றேன், அப்புறம் பண்றேன், இப்ப பண்றேன்னு சொல்லியே இவங்க நிறைய டைம் எடுத்துக்குவாங்க. ஆனா ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டாங்க. ஸோ உங்க மனசுல ஆட்டோமேட்டிக்கா செட் ஆயிருங்க நமக்காக எதுவுமே பண்ண மாட்டாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களுக்கு வந்து கோபம் வரும். அவங்களுக்குமே கூட கோபம் வந்திருக்கும். ஏன்னா எனர்ஜி வந்து இவங்களுக்கு வந்து ஒரு நிலையில வந்து இருக்காது. நான் தான் சொல்லியிருக்கேன்ல, இவங்க ரொம்ப ஃபாஸ்ட் திங்கிங் பண்றாங்க. இதுல நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு நிலையில ஒரு திங்கிங் வந்து பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறப்ப அது இதுவும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நிறைய மல்டிபிளான விஷயங்கள் வந்து உங்களுக்காக யோசிச்சு ஒரு விஷயத்த கூட அவங்களால உருப்படியா பண்ண முடியாம போகுது. உங்களுக்காக நிறைய பண்ணணும்னு யோசிச்சு உங்களுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாம போயிருது. சோ அதுலயே ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் வந்து இவங்க ஆகுறாங்க. ஸோ இவங்க சீக்ரெட்டா ஒரு பிளான் பண்றாங்க. ஆனா இது வந்து அவங்களுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது, ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஒரு டிலேல வந்து இருக்காங்க. அது ஒர்க் ஆகாம இருக்கிறதுக்கு காரணமே இவங்க தான். ஒரு விஷயத்த பிளான் பண்ணாம உங்களுக்காக மல்டிபிள் விஷயத்த வந்து பிளான் பண்றாங்க. அது உங்ககிட்ட சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றதே உங்களுக்கு கஷ்டமா இருக்கு. ஸோ அந்த சீக்ரெட்டை மெயின்டைன் பண்றதுக்காகவே பல நேரம் உங்ககிட்ட வந்து கோவப்படுறாங்க. அப்பதான் நீங்க எந்த கொஸ்டினும் கேட்க மாட்டீங்க. இல்லைன்னா அந்த சர்ப்ரைஸ் வந்து உடைஞ்சு போயிடும், ரிவீல் ஆயிரும்னு நினைக்கிறாங்க. ஸோ குரூப் 1 ஃபயர் எனர்ஜி சூஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ரீடிங்ஸ் வந்து ஒரு சர்ப்ரைஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் உங்க பர்சன் ரொம்ப நாளா உங்களுக்கு சீக்ரெட்டா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, உங்க பர்சன் வந்து ஒரு சர்ப்ரைஸோட உங்களை வந்து சந்திக்கிறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இந்த ரீடிங் நீங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, நீ உங்க பர்சன் கிட்ட இருந்து என்ன சர்ப்ரைஸ் வரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வெயிட் பண்ணி என்ஜாய் பண்ணி பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். ஆல்வேஸ் manifest a wonderful life ahead. Stay positive, be positive. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. பாய். ஓகே, நீங்க இந்த வாட்டர் ஆக்சுவலா இந்த ப்ளூ சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு ப்ளூ வித் ஒரு மிக்ஸ் வயலட் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா யார் குரூப் 2 பைல் 2 உங்களுக்கான கார்ட்ஸ் வந்து பார்க்கலாமா? ஓகே, வெயிட் பண்ணுங்க, கார்ட்ஸ் ஷஃபில் பண்ணிக்கிறேன். வெல்கம் பைல் 1 சாரி பைல் 2 குரூப் 2. பைல் 1 ஃபர்ஸ்ட் வீடியோல சொல்லி எனக்கு வந்து பைல் 1 வந்துருச்சு. ஓகே, பைல் 2 உங்களுக்கான உங்க பர்சன் என்ன உங்ககிட்ட சீக்கிரட்டா மறைச்சு வச்சிருக்காங்கன்னு பாப்போமா? என்ன மறைச்சு வச்சிருக்காங்க? பஞ்ச் ஆஃப் கார்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த கார்டு மட்டும் எடுத்துட்டு உங்ககிட்ட என்ன மறைச்சு வச்சிருக்காங்க, என்ன ஒரு சீக்ரெட் இருக்கு? ஓகே, 2 கார்டு வந்திருந்தது. நான் இதுல ஒரு கார்டு செலக்ட் பண்ணிருக்கேன். ஓகே, ஓகே, நீங்க எந்த கிறிஸ்டல் சூஸ் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? குரூப் 2 10 ஆஃப் வான்ஸ். ஓகேங்களா? ஸோ 10 ஆஃப் வான்ஸ் அப்படி ரிவர்ஸ்ல இருக்கும்போது நீங்க வந்து எல்லாத்தையும் ஒரு கஷ்டத்தோடயே பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இல்லைங்களா? அது வந்து உங்களுக்கு இன்னுமே ஒரு பெரிய கஷ்டம் தான். ஒரே ஆளா கஷ்டத்தோட எல்லாத்தையுமே சிங்கிள் ஹேண்டா நீங்க பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. இந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஹெல்ப்மே கிடைச்சிருக்காது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நீங்களே ஒரு ஆளா எல்லாத்தையும் நீங்க பார்க்கும்போது அவங்க உங்களுக்காக வந்து சீக்ரெட்டா வச்சிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்காக ஏதோ ஒரு விஷயம் வந்து பண்ணணும், சீக்ரெட்டா வந்து பண்ணணும். இப்போ உங்களுக்கு ஒரு ஹெல்ப், அத வந்து நம்ம சீக்ரெட்டா வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. இப்ப அவங்க இவ்வளவு நாள் வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். நீங்களே சிங்கிள் ஹேண்டடா எல்லா விஷயத்தையும் பார்த்திருப்பீங்க, ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிருப்பீங்க. இப்போ வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சிருக்கலாம், கெரியர் வைஸ் அவங்க செட்டில் ஆகலாம். ஸோ அதை வந்து உங்ககிட்ட ஒரு சீக்ரெட்டாவே வச்சிருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஹாப்பியா அதை ரிவீல் பண்ணணும், அதை வந்து சொல்லணும். ஏன்னா அது வழக்கத்தை விட ஒரு நிறைய சேலரி இருக்கக்கூடிய ஒரு ஜாபா இருக்கலாம். உங்களுடைய கஷ்டம், உங்களுடைய பேர்டனே வந்து என்ன செய்யறது,
தூக்கி போடுற அளவுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு கெரியராகவும் ஒரு ஜாபாகவும் அமைஞ்சிருக்கலாம். ஸோ அதை இவங்க உங்ககிட்ட சீக்ரெட்டா மெயின்டைன் பண்றாங்க. குரூப் 2 ஃபைல் 2 ஓகேங்களா? நீங்க இவ்வளவு நாள் ஒரு விஷயத்த தனியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க. என் பர்சன் சைட்ல இருந்து எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே கிடையாது, என்னுடைய பார்ட்னர் சைட்ல இருந்து எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே கிடையாது அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து உங்களுக்கு வந்து ரெஸ்ட் கொடுக்க போறாங்க. இவங்களும் உங்க கஷ்டத்தை வந்து என்ன செஞ்சுக்க போறாங்க, ஷேர் பண்ணிக்க போறாங்க. சோ நீங்க வந்து ஒரு கஷ்டத்தோட சுமந்துட்டு இருக்கீங்கன்னு தெரியுது. இந்த கார்டை அப்படியே திருப்பி பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு ஆளா நீங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கீங்கன்றது தெரியுது. 1 2 கிடையாது, 10 பேர்டன் அதை நீங்க ஒன்னா சுமந்துட்டு இருப்பீங்க. சோ உங்களுக்கு இந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்மே இருந்திருக்காது. முதல்ல இந்த கார்டு வந்து ரிவர்ஸ்ல நான் காமிச்சிருக்கேன். ஆனா அதுக்கு முன்னாடி உங்க கார்டு வந்து இப்படிதான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்களே ஹார்ட் ஒர்க் பண்ணணும். இந்த பர்சன் சைட்ல இருந்து எந்த ஒரு பேசிக் இன்கம் கூட கொடுக்க மாட்டாங்க. எந்த வகையிலும் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாட்டாங்க. உங்களை கஷ்டப்படுத்துறதுமே மேலும் மேலும் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனா இப்போ உங்களுக்காக ஒரு சீக்ரெட்டான ஒரு பிளான் வந்து இந்த பர்சன் சைட்ல இருந்து என்னன்னா, உங்களுடைய பேர்டன் எல்லாத்தையும் அவங்க கேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்க, ஒரு டிவோர்ஸ் பீரியட்ல இருக்கீங்க, இல்ல வந்து ஒரு நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ல இருக்கீங்க, நோ கம்யூனிகேஷன்ல இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது வந்து ரெசனேட் ஆகும். ஏன்னா ஒரு சிங்கிள் ஒய்ஃபாக இல்ல ஒரு சிங்கிள் ஃபாதராக ஒரு விஷயத்த வந்து பண்றது, ஒருத்தர் ஹெல்ப் இல்லாம ஒருத்தர் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ குரூப் 2 சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஒரு ஒய்ஃபோ ஹஸ்பண்ட் சப்போர்ட்டே இருக்காது. ஒரு ஆளா நீங்க எல்லாத்தையுமே கேரி பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப கஷ்டத்தோட தான் நீங்க கேரி பண்ணுவீங்க. ஏன்னா உங்களுடைய பார்ட்னர் வந்து உங்களுக்கு சரியாக இருந்திருக்க மாட்டாங்க, அமைஞ்சிருக்க மாட்டாங்க. எல்லாத்தையும் ஒரு ஆளா பண்ண வேண்டிய கட்டாயத்துக்குள்ள நீங்க போயிருப்பீங்க. இல்ல ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னா நீங்களே செலவு பண்ண மாதிரி இருக்கும். ஒன் சைடடாவே எல்லாமே பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு லவ்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றதுல இருந்து பொருள் வாங்கி தரதுல இருந்து எல்லாமே நீங்களே பண்ணிட்டு இருப்பீங்க. உங்க பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்மே கிடைக்காது. நீங்க ஹெல்ப் எதிர்பார்க்க மாட்டீங்க. அப்படி இருந்தும் நீங்க ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலை, கஷ்டமான சூழ்நிலையில போய் எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், உன் சைடு இருந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும், நீ எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் பண்ணு, கேட்காம கேட்பீங்க. அதாவது கேட்கவே மாட்டீங்க. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலையில கேட்டா கூட உங்க சைட்ல இருந்து எந்த ஒரு ஹெல்ப்மே பண்ண முடியாத அளவுக்கு இருப்பாங்க. ஏன்னா ஒரு நல்ல இன்கம் இருக்காது, ஒரு நல்ல வேலை இருக்காது. எந்த ஒரு பர்டனையுமே கேரி பண்ணாம இவங்க வந்து ஹாப்பியா ஜாலியா, அதாவது இவங்க இவங்க லைஃப மட்டும் பார்த்துட்டு உங்ககிட்ட இருந்து மணி வாங்குறது, இல்ல அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து வாங்குறது. ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு இல்லாம இருப்பாங்க இந்த குரூப் 2 ஃபைல் 2ல இருக்கிற அவங்களுடைய பர்சன். ஸோ இப்போ உங்களுக்கு அவங்க சர்ப்ரைஸா பண்ணணும்னு நினைக்கிறது, உங்களை எல்லாத்துல இருந்தும் ரெஸ்ட் கொடுத்துட்டு உங்களை உட்கார வச்சுட்டு அவங்க எல்லா பேர்டனையும் கேரி பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அவங்கள இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டீங்க, அவங்க உங்களை பாத்துக்கணும் அப்படின்னு இப்போ முடிவெடுத்திருக்காங்க. அதை வந்து அவங்க ஒரு சீக்ரெட்டா வச்சிருக்காங்க. ஓகேங்களா? சோ நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருந்து தான் இந்த ஒர்க்கை வந்து தனியாலாம் நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க. ஓகேங்களா? இந்த கார்டை பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், இது வந்து ஒரு கார்டு, இதுக்குள்ள அவ்வளவு அர்த்தங்கள் வந்து இருக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குமே இது ரெசனேட் ஆகுது. ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா கூட நான் சொன்ன மாதிரி ரெசனேட் ஆகும். ஏன்னா ஒரு காலேஜ்ல இருக்கீங்க அப்படின்னா, அதாவது நீங்களே அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு புக் வாங்கி தரது, இல்ல ஏதோ அவங்களுக்கு ஒரு சாப்பாடுக்கு நீங்க வந்து கொடுக்கறது, இல்ல ஒரு காலேஜ் ஃபீஸ் கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரி நீங்க உங்க சைட்ல இருந்து எல்லாமே ஆஃபர் பண்ணுவீங்க, கொடுப்பீங்க. பட் பதிலுக்கு நீங்க அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் நீங்க கேட்டா கூட அவங்களால பண்ண முடியாது. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு என்ன சொல்றது ஒரு குடுக்கலுமே இருக்காது. அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப லோவா இருப்பாங்க. பட் உங்ககிட்ட இருந்து வாங்கியே அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, பழகி இருப்பாங்க, ரொம்ப ஜாலியா இருப்பாங்க, ஒரு பொறுப்பு இல்லாமயே இருந்துட்டு இருப்பாங்க. சோ இப்படிதான் இவங்களுடைய கேரக்டர் வந்து இருக்கும். சோ நீங்க அவங்க எப்படா மாறுவாங்க, நம்ம கிட்ட இருந்தே எதிர்பார்க்கறாங்களே, நம்ம படுற கஷ்டமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க காலேஜ்ல எல்லாம் இருக்கீங்கன்னா நீங்க ஏதாவது ஒரு பார்ட் டைம் பார்த்திருக்கலாம், இல்ல நீங்க வந்து கஷ்டப்பட்டு அந்த மணியை வந்து சேர்த்து வச்சிருக்கலாம். உங்க வீட்ல இருந்து ஒரு பாக்கெட் மணியை கூட நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம், உங்களுக்காக நீங்க சேர்த்து வச்சிருக்கலாம். அதை எடுத்து நீங்க கொடுக்கும்போது அந்த ரியலைசேஷனே இல்லாம அவங்க பாட்டுக்கு உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு அதை வந்து தவறான வழியில வந்து செலவு பண்ணக்கூடிய எனர்ஜி வந்து நிறைய இருக்கு. அதை வந்து ஒரு நல்ல வகையில கூட செலவு பண்ண மாட்டாங்க. நீங்க ஃபீஸுக்குன்னு கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஃபீஸ் கட்டுவாங்களா, இல்ல வந்து அதை வந்து ஒரு ஜாலியா செலவு பண்ணுவாங்களா, ஒரு
பேடான வகையில செலவு பண்றதுக்கான சான்சஸ் வந்து நிறைய இருக்கு. ஒரு குடின்னு செலவு பண்றது, இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து போய் ஒரு பார்ட்டி, இல்ல ஒரு சாப்பிடுறது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்களுக்கு செலவு பண்ணாம ஒரு பேடான விஷயத்துக்கு வந்து செலவு பண்ணுவாங்க. ஓகேங்களா? என்னைக்காவது போய் தப்பு பண்றதுன்றது வந்து வேற. ரெகுலராவே காசு வாங்கிட்டு போய் குடிக்கிறது, இல்ல வந்து அதை வந்து வேஸ்டா செலவு பண்றது. நீங்க எந்த விஷயத்துக்கு குடுத்தீங்களோ அதுக்கு வந்து செலவு பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனா அதெல்லாம் இன்னைக்கு மாறப்போகுது. உங்களுக்கு ஒரு சீக்ரெட்டா சொல்லியிருக்கிறது என்னன்னா, நானும் ஒரு வேலை வாங்கியிருக்கேன். ஒரு நல்ல சேலரியோட இனிமே உன்னுடைய பர்டனை வந்து நான் ஷேர் பண்ண போறேன். நான் வந்து எடுத்துக்க போறேன். ஸோ நீ வந்து ரெஸ்ட்ல இரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த ஒரு கார்டுக்கு பின்னாடி 1000 அர்த்தம் வந்து இருக்கு. ஸோ நான் அதை முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக பிரீஃபாக சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஸ் ஆஃப் கப்ஸ். ஏஸ் ஆஃப் கப்ஸ் அப்படின்னும் போது உங்க மேல வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளோ லவ் வந்து இருக்கு, தெரியுதுங்களா? லவ், ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது. உங்க மேல வந்து ஸ்பிரிச்சுவலாவே அவங்களுக்கு ஒரு கனெக்ஷன் வந்து இருக்கு. ஃபைல் டு குரூப் டூ. ஏன்னா ஒரு சில லவ்ல மட்டும்தான் அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது ஒரு விஷயம் வந்து வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து தெரியாது. லவ்ல வந்து ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்கா அப்படின்னு தெரியாது. லவ்ல போய் எப்படி ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன்ஸ் வந்து நீங்க சொல்றீங்க, ஒரு டிவோஷன் கனெக்ஷன் வந்து எப்படி சொல்றீங்கன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஆனா லவ்ல தான் டெஃபினட்டாக ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஒரு டிவைன் கனெக்ஷன் வந்து இருக்கும். எல்லா லவ்லயுமே இருக்காது. ஒரு சில லவ்ல வந்து அந்த ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன், அந்த டிவைன் கனெக்ஷன் வந்து இருக்கும். நீங்க அவங்களுக்கு தாயா தகப்பனா இருந்திருப்பீங்க. அதுதான் டிவைன் அண்ட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் சொல்றது. ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டா இருந்திருப்பீங்க. ஸோ அவங்களை எந்த வகையிலுமே ஏக்கப்பட விடாம எல்லா வகையிலையும் அவங்களுக்கு தோல் கொடுத்து நீங்க அவங்கள தாங்கியிருப்பீங்க. ஸோ அதுதான் இங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷனா வந்து நிக்குது. ஸோ அதெல்லாம் நினைச்சு பாக்குறப்போ உங்க மேல அவங்களுக்கு வந்து நிறையவே லவ் இருக்கு. என்னதான் நீங்க சொல்றத அவங்க ஒபே பண்ணலைன்னா கூட, காசை வாங்கிட்டு போய் அவங்க ஒரு பொறுப்பு இல்லாம செத்துனா கூட, அதுக்கப்புறம் அவங்க யோசிக்கிற விஷயம் என்னன்னா, நமக்காக இவங்க இவ்வளவு விஷயம் வந்து பண்றாங்களே, காசு வகையிலையும் கொடுக்குறாங்க, நம்மள நல்லா பாத்துக்கிறாங்க, டேக் கேர் பண்றாங்க, அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. சோ உங்களுக்காக இவங்க மறைமுகமாக ஒரு ப்ரொபோசல் வந்து பிளான் பண்ணிருக்கலாம். ஒரு சீக்ரெட் ப்ரொபோசல்கான வேலை வந்து நடக்கலாம். ஓகேங்களா? சோ நீங்க வந்து ரொம்ப நாளா அந்த மாதிரி ஒரு ட்ரீம் ப்ரொபோசல் வந்து எதிர்பார்க்கலாம் உங்க பர்சன் சைட்ல இருந்து. அவங்க உங்களுக்கு வந்து ப்ரப்போஸே பண்ணியிருந்திருக்க மாட்டாங்க ஆக்சுவலா. ஓகேங்களா? இந்த ஃபைல் டு குரூப் இருக்கீங்க அப்படின்னா பெருசா இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு ப்ரப்போசல் வந்து இருக்கவே இருக்காது. ஓகேங்களா? சோ அவங்க வந்து உங்களுக்காக ஒரு ப்ரொபோசல் வந்து பிளான் பண்ணலாம். ஒரு நல்ல கிராண்டான ஒரு ப்ரொபோசல் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்கலாம். சோ உங்க கூட வந்து ஒரு மேரேஜ்க்கான விஷயங்களை வந்து அவங்க வந்து என்ன செய்யலாம், யோசிக்க ஆரம்பிக்கலாம். அதை கூட உங்ககிட்ட வந்து ரிவீல் பண்ணலாம். ஓகேங்களா? அதற்கான ஒரு டேட்டையோ ஏதாவது ஒண்ணு ரிவீல் பண்ணலாம். யாராவது பேபிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த பர்சன் சைட்ல இருந்து வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். சோ இதுதான் அடுத்து இந்த பர்சன் சைட்ல இருந்து சீக்கிரட்டா உங்களுக்காக மூவ் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சோ நீங்க வந்து ஒரு பேபிக்காக வெயிட் பண்ணாலும் அதுக்கும் வந்து பாசிபிலிட்டி இருக்கு இந்த பர்சன் சைட்ல இருந்து. அதே மாதிரி அந்த ஒரு ப்ரொபோசல் அப்படிங்கிறது நிறைய பேர் லைஃப்ல ஒரு கனவா இருக்கும். உங்க பர்சன் வந்து சொல்லணும்ன்றது அது வந்து இவங்க சீக்கிரட்டா ஒரு பெரிய அளவுல பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. சோ ஒரு மேரேஜுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பர்சன் சைட்ல இருந்து சீக்கிரமா அதற்கான அனௌன்ஸ்மெண்ட் டேட் வந்து வரும். சோ நீங்க ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் அப்படிங்கறத வந்து இந்த கார்டு மூலியமாக உங்க பர்சனும் உங்களுக்கு சீக்ரெட்டாக உணர்த்துறாங்க. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நீங்க எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து அவங்க கூட இருந்திருப்பீங்க, சப்போர்ட் பண்ணிருப்பீங்க அப்படிங்கறது அவங்க இன்டியூஷன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கும். இது வந்து ஒரு டிவைன் கனெக்ஷன் அப்படிங்கறத இவங்க இன்டியூஷனே இவங்களுக்கு சொல்லும். உங்க இன்டியூஷனும் உங்ககிட்ட வந்து சொல்லியிருக்கும். சோ உங்களுக்காக சீக்ரெட்டா உங்க பர்சன் வந்து ஒரு நிறைய பிளானிங்ஸ்ல வந்து இதுவும் ஒரு பிளானிங். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு கெரியர் செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு நல்ல சேலரி வந்து வச்சிருக்காங்க உங்களுக்காக ஒரு சர்ப்ரைஸா. நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறாங்க. ஒரு மேரேஜ், குழந்தை, ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து போறாங்க. அது இன்னொரு சீக்ரெட்டாக உங்ககிட்ட இருக்கு குரூப் 1. ஓகே, ஃபேமிலிக்கான கார்டே வந்துச்சு. அகைன் பாத்தீங்களா டிவைன் லவ்னு வந்திருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன். கார்டை பாருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டின்னு இருக்கா இந்த இடத்துல, நோட் பண்ணுங்க. நான் சொன்னேன் இது வந்து ஒரு டிவோஷன் லவ்னு சொல்லிட்டு. இங்க தெரியுதா டிவைன் லவ், அதான்
கெஸ்ஸிங்ஸ் வந்து தப்பா போகல. இது வந்து ஒரு டிவைன் லவ். அதே மாதிரி இந்த கார்டுக்கும் கனெக்ஷன் இருக்கு பாருங்க. அவங்க கேட்டிருந்தாங்களா ஃபேமிலி, மேரேஜ், குழந்தைங்க அப்படின்னு வந்திருந்தது. நெக்ஸ்ட் அதான் உங்களுக்கு அவங்க சீக்ரெட்டா ஒரு சர்ப்ரைஸ் பண்ண போறாங்கன்னு சொல்லியிருந்தேன். இந்த கார்டை பாருங்க, தெரியுதா? மேரேஜ், குழந்தைங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமிலி அட்மாஸ்பியர் இருக்குதா? ஸோ இதுதான் அவங்க உங்களுக்கு சீக்ரெட்டா கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி உங்களுடைய மேரேஜ் லைஃப், ஃபேமிலி லைஃப் வந்து அவ்வளோ அழகா இருக்க போது. உங்க கூட வந்து ஒரு ஹோல் வாழ்க்கையே வாழணும்னு சொல்லி அவங்க பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. அதற்கான அரேஞ்ச்மெண்ட், அலைன்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை வந்து அவங்களும் யோசிச்சு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. உங்க மேரேஜ் லைஃப்க்கு என்னென்ன தேவை, உங்க ரிலேஷன்ஷிப் வந்து என்னென்ன வேணும், உங்களோட ட்ரீம்ஸ் என்ன, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். உங்களுடைய கனவை அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. உங்களுக்கு ஒரு ட்ரீம் ப்ரப்போசல் இருக்குன்னா அதை வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கறது, ட்ரீம்ஸ் கம் ட்ரூ மூமெண்ட் வந்து உங்களுக்கு நிறையவே இருக்க போகுது. நீங்க உள்ள நினைச்சு சந்தோஷப்பட போறீங்க. ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் வந்து கிடைக்க போகுது. இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பான சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ ஒரு ட்ரீம் கம் மூமெண்ட் தான். ஃபேமிலியோடைய அக்செப்டன்ஸோட இது எல்லாமே நடக்க போகுது. ஸோ அந்த பர்சன் சைட்ல இருந்து அவங்க உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிற சீக்ரெட்டான சர்ப்ரைஸ் என்னன்னா டோட்டல் லவ் அண்ட் சப்போர்ட் தான். இதை விட பெரிய சர்ப்ரைஸ் அண்ட் சீக்ரெட் என்ன இருக்குங்க சொல்லுங்க? இந்த பர்சன் சைட்ல இருந்து ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுக்கு கிடைச்சாலே போதும். உங்க லைஃப் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு லைஃபை வந்து என்ன செஞ்சிடும், நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரியே மாறிடும். ஸோ அந்த பர்சன் சைட்ல இருந்து உங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது ஒரு நல்ல லைஃப், நல்ல வேலை, ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு குடும்பம் உங்க கூட அமைச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு பெரிய சீக்ரெட்டாக இவங்க வந்து வச்சிருக்காங்க. ஸோ நீங்க நோ கான்டாக்ட், நோ கம்யூனிகேஷன்ல இருந்தா கூட இந்த பர்சன் சைட்ல இருந்து ரீயூனியன் வந்து ஒரு ஃபேமிலி நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போறதை விட உங்க கூட வந்து அடுத்த வாழ்க்கையவே அவங்க வந்து பிளான் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ உங்க இந்த பர்சன் வந்து கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து இந்த சர்ப்ரைஸ்ல இருந்து ஒன்னொன்னா அவங்க கிட்ட வந்து ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ நீங்களும் பாசிட்டிவிட்டியோட இருங்க. இந்த ரீடிங்ஸை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்க கமெண்ட்ஸை வந்து நீங்க தெரிவிக்கலாம். இது வந்து ஜென்ரல் அண்ட் காமன் ப்ரிடிக்ஷன் மட்டும்தான். ஓகேங்களா? பொருந்தினதை எடுத்துக்கோங்க, பொருந்தாததை வெற்றுங்க. பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா 8939767271 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பர்ல வாட்ஸ்அப் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. ஆல்வேஸ் மேனிஃபெஸ்ட் a wonderful life ahead. Stay positive, be positive. Bye.